இளப்புட்டு போடுவாட்டி ஓராட்டி தாயனப்பால் அழகு மகன் பாட இருக்கு அழகு மகன் பாட இருக்கு யாரும் கண்மணி பால் இருக்கல அதனால பையனுக்கு யாருக்கு நோக்கு தெரியுமா கால குண்டல் கட்டிய அதனால கோல்ல குண்டல் வாசகம் என்று சொல்லி பேரை கொடுத்தாங்க அப்படி பேர் கொடுத்து ஊரை வளர்த்து வராங்க வளர்த்த போல பையனை சொந்த குண்ட வாசம் இருக்கோம் வயது 5 வயது 5 வயதான பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் நம்ம பையனை படிக்க வைக்கணும் பையனை குண்ட வாசம் நல்ல படிக்க வைக்கணும் அப்படி சொன்னா காகிதம் பறக்கணும் அந்த அளவுக்கு பயத்தோடு பழக்கணும் இல்லையா அப்படி சொல்லி பக்கத்து ஊராகிய குட்டுமாவுக்கு போய் சேர்த்திருக்கான் பையனை தோந்த குட்டவகத்தை பையன் அந்த படுத்து இருக்கிறான் ஒரு எண்ணம் தோழத்துக்கு என்ன எண்ணம் அதான் வந்து நமக்கு எவ்வளவு நாள் செக்கலோ கொண்டு வந்தாலும் எதுக்கு இருக்க கலந்துருவோம் இல்லையா அறையளவு கொண்டு வந்தாலும் ஆத்மன் மக்கானாது அதனால நமக்குன்னு சொல்லி ஒரு தொழில் இல்லையா நம்ம தொழில் போட்ட என்ன கோவில பூஜை பண்றது ஆலயங்கள்ல மணி அடிக்கிறது இல்லையா ஆலயத்தை மணி அடிக்கிறது அதுக்கு துப்பு பண்ணோம் அப்போ தகவல் இருக்கிறது எந்த தகவல் தெற்கூர்மால் திருப்பதி நாட்டில் ஐயர் வைணமிக்கும் அழகு நாச்சாரங்களுக்கும் பூஜை பண்றதுக்கு ஏழை ஏற்படுவது வேலைதான் எப்படி 7 நாளைக்கு ஒரு முறை பூஜை பண்ண ஏற்பாடு அப்படி இருக்கும் ஒரு நாள் கணக்கில் காலை பயிர் முடித்து சாயங்காலம் பயிர் முடிப்பதற்காக அங்கிருந்து பரப்பட்டலாம் எப்படி தெரியுமா எப்படி வருமலை அவர் என்னை அந்த கோவில மண் போராட்டம் அந்த கோவில் அந்த நல்ல மரம் அந்த குணமுடனே வாசனம் அம்மாவுக்கு அழகை அவன் எழுதி அருமை மகனை அவன் என் மகனே எனக்கு பின்னாடி அதிகமாயிருக்கும் அவனால் தேவை அதை சட்டவாசத்தை போறோம் வரலாமப்பா வரக்கூடாது அப்படி சொல்லி யோசனை பண்றான் வீட்டுக்கு அனுப்பி வழியில இல்ல அல்ல அதனால என்ன பண்றான் பாலகரை தூக்கிகாவன் கோயில் வைத்தான் பயணமானானே புலம்பியோ ஐயனுடைய வாசல்
கொண்டு வந்த சாமான்களை வாசலில இறங்கி வைத்தான் அலைகளை இறங்கி வைத்தான் இந்த பச்சை நம்பி குழம்பியோ குத்துரை ஒட்டும் அடைநூறம் அழகியே நம்பியிருக்கும் அழகு நாட்டியாரம் இருக்கும் செய்வதற்கு அவன் தங்கள் செப்பு உடம்பெடுத்து தானே அவன் பயணமா அப்போ அவர் மகன் பாசகோ பாகி ஒருக்க மாட்டாமல் அப்பாவுக்கு முன்னாள் அப்போ சர்க்கரை போட்டு ஒரு பழம் வச்சுப்பட்டு அதை பட்டமாக தன்னுடைய பாலர்களுக்கும் குட்டமனுக்கு ஊட்டிட்டான். இதையெல்லாம் எங்கள் கட்டாம தேர்ந்தமா சக்கரை பதமோ கட்டாம பண்ணிருக்கிறேன். இதுக்கு கொடுத்த அவசியக்கையா நான் அங்கே சொல்லி சபல வைத்தான். 2 ஆழம் பாதி அப்பதான் பையனுக்கும் கண்ல சக்கரை போட்டு கருவியால உடம்பு வந்துச்சு. எப்போ அப்பாவுக்கு எவ்வளவு இருப்பான் அப்படி சொல்லி ஆனபாத்த மாற்றல ஊட்டி படுமை கேள்விட்டு பையனை உறக்கமிட்டு அங்க எங்க வரா என்ன நம்பி அங்கிருந்து பயணமான அழகிய நம்பிய ராத்தியோ அபிஷேகங்கள் செய்வது திருப்பக்கடல் தானாதாரம் இத்தகாமையிலோ பொண்ணு இத்தகவா சுத்தமாக நம்பி பொண்ணு கண்கள் சொத்து எடுத்துக்கொண்டு திறமையுடன் 1000 நிகழ்ச்சிகள் அதுவே